வெல்கம் டு ஏஜேஎஸ் அகாடமி. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆசிரியர் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஸோ ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த பதிவு எதுக்காக, இந்த பதிவு தேவையா என்ன அப்படின்னா, மிகவும் முக்கியமான ஒரு பதிவாக தான் இதை நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா கடந்த ஒரு வருடமோ 2 வருடமோ எல்லாருமே கடினமாக உழைச்சி ஒரு ஆசிரியர் நியமன தேர்வுக்கு தங்களை தயார்படுத்திக்கிட்டு அந்த எக்ஸாம் ஒரு பர்டிகுலர் டேட்டில் அவங்க சொல்லி திரும்ப அதை பேரிடர், இந்த மழையின் காரணமாக சில மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் பலத்த மழையின் காரணமாக அந்த தேர்வு திரும்ப 1 மாத காலம் தள்ளி போட்டாங்க. ஸோ அப்படி தள்ளி போட்டதுக்கு அப்புறமா எக்ஸாமும் நடந்தது சக்ஸஸ்ஃபுல்லாக. அதுக்கப்புறம் கீ ஆன்சர்ஸ் விட்டாங்க. அதில் சில முரண்பாடுகள் அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் ஸ்டார் கொஷின்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க தவறாக இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் மதிப்பெண் வழங்குகிறோம் அப்படின்னும் அவங்க சொல்லிவிட்டு ஃபைனலாக ஒரு ரிசல்ட் விட்டாங்க. எல்லாருக்கும் ரிசல்ட் பார்த்தோன்னா பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அந்த ரிசல்ட் வந்தது. ஸோ அந்த ரிசல்ட்டை தொடர்ந்து உடனடியாக ஒரு வார காலம் 2 வார கால இடைவெளியிலேயே என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, சிவி லிஸ்ட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்காக விட ஆரம்பித்தாங்க. இது லாஸ்ட்டாக விட்டது இங்கிலீஷுக்கு விட்டாங்க. ஸோ இங்கிலீஷுக்கு அடுத்தபடியாக அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று விட்டாங்க. சரிங்களா? இதெல்லாமே முடிஞ்சுது. இது 2ஆம் தேதியோடைய முடிஞ்சுது. சிவி முடிஞ்சுது 2ஆம் தேதியோட. ஸோ அப்போ 2ஆம் தேதி வர சிவிக்கு போயிட்டு நம்ம இன்னும் ஒரு 10 நாள்லையோ இல்லை 15 நாட்களிலேயோ ஒரு அரசு பணி அப்படின்ற அந்த ஒரு எட்டாக்கனியை நம்ம அடைஞ்சிட போகிறோம் அப்படின்னு மகிழ்ச்சியில் எல்லோரும் இருக்கும்பொழுது, ஒரு நேற்றைய தினம் அது மிகவும் மோசமான ஒரு செய்தியாக பார்ப்பதா இல்லை மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக பார்ப்பதா என்பது அவரவர்களின் மனநிலை. அப்புறம் அவங்க சிவி லிஸ்ட்டில் போனவங்களா இருந்தாங்க அப்படின்னா இந்த செய்தி ஒரு மோசமான செய்தி. அவங்க சிவிக்கே போகலை, கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு கடந்து செல்லும் கூட ஒரு செய்தி. அது எவ்வளோ பாதிப்பை எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது தான் இந்த காணொளி நமக்கு. ஸோ பட்டதாரி ஆசிரியர் நியமன பட்டியல் வெளியிட தடை, உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. இது ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ். நேற்றுலேருந்து எல்லா யூடியூப்ஸ்லேயும் இதே தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு யூஜிடிஆர்பி எக்ஸாமோ இல்லை மற்றதோ வர்றதுக்கு முன்னாடி நாம் சில பதிவுகளை பதிவிட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பல்வேறு பணிச்சுமை காரணமாக நம்மளால் தொடர்ந்து இதில் பதிவிட முடியல. பட் இன்றைக்கி எப்படியாவது நம்ம மக்களோட கலந்துரையாடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பதிவை நம்ம பதிவிடுறோம். எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு வீடியோஸ்குள்ளே நம்ம போக மாட்டோம். ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, இல்லை எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கான கண்டென்ட்டு, ஒரு டாபிக், இதை பற்றி மட்டும்தான் நம்ம விவாதிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம், பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். சரிங்களா? ஃபஸ்ட் டைம் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாப்பிக்குள்ளார நம்ம போகிறோம். ஸோ அப்போ மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. எதுக்கு? பட்டதாரி ஆசிரியர் நியமனத்துக்கு பட்டியல் வெளியிட தடை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, பட்டதாரி ஆசிரியர் நியமன பட்டியலை வெளியிடுற மதுரை கிளை பார்த்தீங்கன்னா தடை விதித்திருது. மதுரை சிம்மக்கல்லை சேர்ந்த சுதா உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பதாவது, தமிழகத்தில் காலியாக உள்ள 2582 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான போட்டித் தேர்வு பிப்ரவரி 4 நடைபெற்றது. மொத்தம் 41,475 பேர் தேர்வு எழுதினர். தேர்வுக்கான விடை குறிப்புகளை பிப்ரவரி 19 இணையதளத்தில் வெளியிடப்பட்டன. ஆங்கில ஆசிரியர் தேர்வுக்கான 13வது கேள்விக்கு எந்த விடையை தேர்வு செய்தாலும் மதிப்பெண் வழங்கப்படும். இப்போ சிக்கலே என்ன, எதுக்காக அங்கே கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்கன்னா இந்த இடம்தான். மொத்தம் அவங்க ஒரு 150 வினாக்களுக்கு பதிலளிக்கணும். அந்த 150 வினாக்களில் குறிப்பிட்ட ஒரு 13வது கேள்விக்கு நீங்கள் அந்த ஷேட் பண்ணியிருந்தாலுமே போதும், உங்களுக்கு மார்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக ஒரு 11 வினாக்களுக்கு ஏதாவது 3 பதில் தேர்வு செய்தால் மதிப்பெண் வழங்கப்படும். சரிங்களா? இப்போ ஏபிசிடியில் ஏதோ ஒன்று தவறானது, மீதி 3மே அந்த கேள்விக்கான பதிலாக இருக்கக்கூடும். அப்படின்ற பட்சத்தில் யாரெல்லாம் ரேண்டமாக டிக் பண்ணும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டி மார்க் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு மார்க் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏபிசியை எத்தனை கேண்டிடேட் மார்க் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு மார்க்கு,
டியை யார் மார்க் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு மார்க் இல்லை. ஸோ அதில் அவங்களோட லக் ஃபேக்டர் ஒர்க் ஆகாது, டி மார்க் பண்ணவங்களுக்கு. சரிங்களா? இப்போ 11 வினாக்களுக்கு ஏதாவது 3 பதில் தேர்வு செய்தால் மதிப்பெண் வழங்கப்படும். தவறாக இருக்கும் மொத்தம் 24 வினாக்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. ஸோ இந்த 11 கேள்வி, அதில் 13வது கேள்வியில் 1, 12 கேள்வி, இந்த மாதிரி வந்து மொத்தம் 24 கொஷின் வந்து தப்பாக இருக்குது. 24 கொஷின் வந்து ஸ்டார் கொஷினாக வந்து அவங்க சொல்கிறாங்க. தப்பாக இருக்கிறதுக்கு 24 மார்க் அவங்க தரேன்னு சொல்கிறாங்க. அப்படின்றது தான் இங்கே வந்து இந்த என்ன சொல்கிறது, வழக்கில் அவங்க வாதிடக்கூடிய ஒரு வாதம். சரிங்களா? அந்த 24 கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எது நீங்கள் கொடுத்துருந்தாலும் சரி அப்படின்றது தான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ அப்படி அந்த 24 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் என்ன பண்ணியிருந்தாலும் ஸ்டார் கொஷினை எடுத்து அந்த 24 தவறான கேள்விகளுக்கு மதிப்பெண் வழங்குவது என்பது ஏற்புடையதல்ல அப்படின்றாங்க. இந்நிலையில் இறுதி விடைத்தாள் அடிப்படையில் பணி நியமன பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலை வெளியிட தடை விதித்து வல்லுநர் குழு ஆய்வுக்கு பிறகு பட்டியல் வெளியிட உத்தரவிட வேண்டும், இவ்வாறு மனுவில் கூறப்பட்டிருந்தது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டு வந்து ஆன்சர் பண்ணணும், அதுதாங்க பதிலளிக்க வேண்டும்னு இருக்குது. மேலும் இதே கோரிக்கையுடன் ஜெயந்தி என்பவரும் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுக்கள் நீதிபதி மஞ்சுளா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தன. பின்னர் நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த பட்டதாரி ஆசிரியர் பணித்தேர்வின் அடிப்படையில் இறுதிப்பணி நியமன பட்டியல் வெளியிட இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது. மனு தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஸோ இப்போ இது எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்த போகுது அப்படின்றது தான் இங்கே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பயம். இப்போது ஒரு ஜென்ரலாக லைக் ஒரு இந்த எக்ஸாம் பேட்டர்னு என்ன, இல்லை இந்த டிஆர்பி எக்ஸாம் எழுதுனாங்களா எழுதலையா அப்படின்றவங்களுடைய ஆஸ்பெக்ட்லேருந்தே நம்ம ஒரு பொதுப்படியான ஒரு கேள்விகள் எங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத நம்ம தெரிவிச்சிடுறோம். ஒன்று, 24 வினாக்களுக்கு மதிப்பெண் வந்து அவங்க கொடுத்துடுறாங்க. ஓகேங்களா? எந்த எக்ஸப்ட் இந்த ஒரு 11 வினாக்களுக்கு ஏதோ 3 தான் மார்க்கு தராங்க. சரிங்களா? அப்போ ஒன்று வந்து நீங்கள் என்ன மார்க் பண்ணியிருந்தா அதுக்கான மார்க் வந்து உங்களுக்கு தராமல் போகிறாங்களோ, அதை யாரெல்லாம் மார்க் பண்ணியிருந்தாங்களோ இப்போ அவங்க தான் அந்த ப்ராப்ளமேட்டிக்காக வராங்க. ஓகே, என்ன சொல்ல வராங்க அவங்க? படித்தவங்க படிக்காதவங்களுக்கு வித்தியாசமே இல்லாமல் நீங்கள் எப்படி 24 மார்க் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் எப்படி கொடுத்துடலாம் அப்படின்றது தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே யாருமே வந்து சுத்தமாக ஒன்றுமே படிக்காமல் தேர்வு அறைக்குள்ளே வரப்போகிறது இல்லை. அப்படியே சுத்தமாக படிக்காமல் தேர்வு அறைக்குள்ளே வந்தாலும் நீங்கள் நினைக்கிற போட்டியாளராகவோ அல்லது சிவி லிஸ்ட்டுக்கு தகுதி பெறக்கூடிய அந்த ஒரு தகுதிக்குள்ளே படிக்காமல் வந்து பாஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்கிற எந்த ஒரு தேர்வர்களுமே வரப்போகிறது கிடையாது. ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இப்போ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா? நம்மளுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான் அங்கே கொஷின் டைப்பாக நமக்கு இருக்குது. ஸோ ஏபிசிடி வைக்கிறாங்க. ஸோ அதில் 150 கேள்வியில் 90 கேள்வியை ஒருத்தர் ஒன்றுமே தெரியாமல், அந்த சப்ஜெக்டை பற்றி எதுவுமே தெரியாமல், அந்த பேட்டர்னை பற்றி ஒன்றுமே தெரியாமல், சுத்தமாக சப்ஜெக்ட் நாலேஜே இல்லாமல் ஒருவரால் ஒரு தோராயமாக ஒரு 90 கேள்விகளை ரேண்டமாக அவரால் டிக் பண்ணி மிகச்சரியான விடையை வந்து சூஸ் பண்ணிட முடியும் அப்படின்றது இங்கே எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. ஒரு வருடக்கணக்காகவோ, ஒரு வருடமாகவோ, 2 வருடமாகவோ, 6 மாத காலமாகவோ பல கோச்சிங் சென்டர் சென்று, நான் ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்ந்தாலும் அந்த கோச்சிங் சென்டரில் சொல்லித்தரது பத்தாதுன்னு சொல்லிட்டு வேறு ஆன்லைனில் யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு மற்ற இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை வந்து அவங்க வாங்கி படித்து வரவங்களாலேயே மிகச்சரியாக நெத்தியில் அடித்த மாதிரி, ஏம்பா இந்த 100 கேள்வி நான் ரொம்ப ரைட்டாக போட்டுட்டேன்பா அப்படின்னு சொல்கிறவங்களே மிக 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 சொற்பம். ஒரு 150 கேள்வியில் நீங்கள் ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகி போகும்பொழுது 100 கேள்வியை மிகச்சரியாக 100 வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் நான் இதுதான் ஆன்சர்னு மார்க் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்கிறவங்களே ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. சரிங்களா? இப்போது இங்கே நம்ம சிந்திக்கப்பட வேண்டியது, யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு போட்டித் தேர்வு ஒன்று நடத்துகிறாங்க, போட்டித் தேர்வுக்கு போட்டியாளர்கள் போகிறாங்கன்னும் பொழுது நம்ம மட்டும்தான் படிச்சுக்கிட்டு போவோம், மற்றவங்க யாருமே படிக்காமல் தான் வருவாங்க, எல்லாருமே ஃப்ளூக்கில் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மனநிலை மிகவும் தவறான ஒரு மனநிலை. அப்படி வந்து இங்கே யாருமே வர்றதே இல்லை. ஏன்னா எல்லாருமே
ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம அரசு பணிக்கு போயிடணுன்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. சரியா? இதில் வந்து இப்போ டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் எழுதணும் அப்படின்றதுனால தான் ஓரளவுக்கு கம்மியான மார்க் எடுத்திருந்தாலுமே சிவிக்கு வந்து வரக்கூடிய சான்சஸ் இருந்திருக்கு. மோரார்லெஸ் இப்போ பிஜிடிஆர்பி மாதிரி எந்த ஒரு அடிப்படை தகுதியுமே வேண்டாம், பிஜி வித் பிஎட் இது இருந்தால் போதும், வேறு எந்த ஒரு எக்ஸாமும் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்க வேண்டாம், டேரெக்டாக நீங்கள் அப்பேர் ஆகலாம் அப்படின்னாக்கா ஒரு 102 இல்லை 105 இல்லை 106 மார்க் எடுத்துட்டு அவங்களுடைய கம்யூனல் ரேங்குக்குள்ளார சிவிக்கு தகுதி பெற்றாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து தகுதி பெற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் சொல்கிறது பிஜிடிஆர்பி மாதிரி டேரெக்டாக எக்ஸாம் வச்சுருந்தா. இதுக்கு தகுதி தேர்வுன்ற ஒன்று நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்ததுனால தான் ஓரளவுக்கு கம்மியான மார்க் எடுத்திருந்தாலும் உள்ளே வரக்கூடியதாக இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா ஒரு முதல் வாதம். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு 24 மார்க் வந்து அவங்க அவார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து பல்வேறு யூடியூப் சேனல்ஸில் நம்ம பார்க்குறோம், கீழே கமெண்ட்ஸ் தான் நம்ம படிக்கிறோம், அந்த வீடியோஸ் விட கீழே கமெண்ட்ஸ் தான் நம்ம படிக்கிறோம். ஸோ அப்போ அந்த கீழே கமெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு வரும்போது நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, அந்த 24 மார்க் நீங்கள் கொடுத்தீங்க இல்லைங்களா, எனக்கு 23 தான் வந்தது, அந்த 24வது மார்க்காக படிக்காத யாரோ ஒருத்தருக்கு கிடைச்சதுனால தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண நான் பின்னாடி தங்கிட்டேன், அவர் படிக்காமல் வந்துட்டு அவர் ஒட்டுமொத்தமாக 24 மார்க்கும் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கீழே போடுறாங்க. ஸோ நீங்கள் எதை வச்சு நீங்கள் அவங்கெல்லாம் வந்து படிக்காதவங்க மார்க் எடுத்துகிட்டு போகிறாங்க, படித்து நாங்கள் மார்க் எடுக்கலன்றதை நீங்கள் சொல்கிறீங்கன்றது சுத்தமாக புரியல. இங்கே அப்ளிகேஷன் போடுற அத்தனை பேருமே படிக்கணும், பாஸ் பண்ணணுன்ற ஒரு கனவோட போடுறவங்க தான். அதில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து படிச்சுட்டு வந்தாங்கன்னு நான் சொல்ல வரலை. பட் ஆனால் அந்த 24 மார்க்கில் எனக்கு 23 தான் கிடைச்சிது, ஒரு மார்க்கு என்னை விட அவருக்கு அதிகமாக கிடைச்சிடுச்சு, அவர் வந்து படிக்காமல் அந்த ஒரு மார்க் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுறாருன்னு நீங்கள் சொல்கிறது தான் நான் தவறுன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் பிகாஸ் சிவி லிஸ்ட்டில் நீங்கள் வரணும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்றது ஹார்ட் ஒர்க்கை மட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது, ஃபேக்டர் ஆஃப் லக்குன்றது ஒன்று இருக்கணும். அப்படின்றது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு முயற்சி பண்ணி சிவி வரைக்கும் போயிட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் நேம் வராமல் இருக்கிற அத்தனை பேருடைய ஒரு நம்பிக்கை வந்து அதுதான். என்ன தான் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படித்தாலும் உருண்டாலும் பிறண்டாலும் அந்த டே எனக்கு சாதகமான டேவாக இருக்கிற பட்சத்தில் நான் உள்ளே போயிடுவேன், ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க வெளியில் தான் நிற்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போது இந்த சிவி லிஸ்ட்டில் அவங்க பேர் வந்துடுச்சு, அந்த ஒரு மார்க்னால தான் நாங்கள் வரலை அப்படின்ட்டு நீங்கள் வாதம் பண்ணுறதுன்றது எங்களை பொறுத்தவரை ஏற்புடையதாக இல்லை. அது உங்களுடைய கருத்து, உங்களோட சுதந்திரம், நீங்கள் சொல்லலாம். பட் அந்த கருத்து வந்து ஏற்புடையதாக இல்லை. இதில் ஒரே ஒரு வாதம் ஏற்புடையதாக அமையக்கூடிய வாதம் என்ன அப்படின்னா, இத்தனை பேரை ஒரு டீச்சரை ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறீங்க, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நியமன தேர்வுன்னு ஒன்று வைக்கிறீங்க, எங்களை இவ்வளோ ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஒரு தகுதியான ஆசிரியர் தான் உள்ளே வரணும்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் ஒரு ஹியூமன் நெக்லிஜென்ஸ், ஒரு கேள்வி தவறாகலாம், 2 கேள்வி தவறாகலாம், 24 கேள்வி நீங்கள் தவறு பண்ணுறீங்க, இல்லை 12 கேள்வி தவறு பண்ணுறீங்க, 11 கேள்வி தவறு பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது உங்களோட ஹியூமன் நெக்லிஜென்ஸ் இங்கே ஏன் வருதுன்றதை வேணால் நம்ம கேஸாக போடலாம். சரிங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு மறுதேர்வு வைங்க, எக்ஸாமை கேன்சல் பண்ணுங்க அப்படின்றது, இந்த சிவி லிஸ்ட்டில் போனவங்கள நீங்கள் விட்டுருங்களேன், இது ஒட்டுமொத்தமாக எல்லாருமே இது பாதிக்கும். இந்த மாதிரி தான் ஒரு பல வருடங்களுக்கு முன்பே அந்த பாலிடெக்னிக் டிஆர்பியில் ஒரு முறைகேடு நடந்தது. அது வந்து முறைகேடு, சம்திங் யாரோ பணம் கொடுத்துட்டாங்க, பணம் வாங்கிட்டாங்க போஸ்டிங்லன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த லிஸ்ட்டு நேம் ஆஃப் த பர்சன்ஸ் இவங்க பேரெல்லாம் ஃபஸ்ட்டு இல்லை, செகண்ட் லிஸ்ட்டில் வந்தது, நிறையா முரண்பாடுகள் இருந்தது. அது கிட்டத்தட்ட சிவி லிஸ்ட்லாம் விட்டு அது சம்திங் கேன்சல் ஆச்சு. திரும்ப வந்து ஒரு எக்ஸாம் வச்சாங்க, திரும்ப வந்து போஸ்டிங் போட்டாங்க. ஸோ இப்போ அது போய்கிட்டு இருக்கு. அது வந்து முறைகேடுகள் நடக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கேஸ் போடலாம், இல்லை எக்ஸாமை கேன்சல் பண்ணுங்கள், எக்ஸாம் வைங்க, எல்லாத்தையும் கலைங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து முறைகேடு இல்லை, தவறு, வினாக்களில் தவறு ஏற்பட்டுள்ளது. மேபி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பிப்ரவரியிலே வந்து நம்மளுக்கு கீ வந்துடுச்சு, அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்துடுச்சு, ரிசல்ட்டாக வந்தது தான் வேணும்னா மே மந்தில் வந்தது, நமக்கு ஒரு 26 தேதி வாக்கில் நம்மளுக்கு சிவி லிஸ்ட்டு விடுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நமக்கு ரிசல்ட் விடுறாங்க, நம்மளோட ஸ்கோர் ஷீட் வந்து நம்மளுக்கு இவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து மே மந்தில் நடந்ததுனால நீதிமன்றங்கள் கோடை விடுமுறையில் இருந்தது, உங்களால் கேஸ் ஃபைல் பண்ண முடியல. பட் ஆனால் பிப்ரவரியிலே அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்துடுச்சு. நீங்கள் கொஷின் பேப்பரில்
நீங்கள் எடுத்து பார்த்தீங்க, எஸ்பெஷலி இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கொஷின்னு நீங்கள் அதை வந்து அவங்க கொடுத்துருக்கிற எந்த ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்லேயும் உங்களால் மேட்ச் பண்ண முடியாது அதை. சரிங்களா? உங்களால் வந்து அது எந்த ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்லும் உங்களால் மேட்ச் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அந்த மாதிரி பல கொஷின் இருக்குன்றது தான் இங்கே பிரச்சனை. அதே மாதிரி அவங்க பர்டிகுலராக இங்கிலீஷ்க்கு அவங்க ரெஃபரன்ஸ் புக்காக கொடுத்தது ஹட்சன் புக்கு தான் கொடுத்தாங்க. ஹட்சன் புக்கை நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு புக்காக நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இங்கே ஸ்டாண்டர்டைஸ்டு புக்கு அப்படின்றது யாரும் வந்து நமக்கு இதுதான் ஸ்டாண்டர்டைஸ்ட் புக்கு, இதுலேருந்து தான் கீ வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போன்னு சொல்லலை. டிஆர்பியே வந்து அந்த கீ ஆன்சர் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் நீங்கள் பண்ணலான்னு சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாண்டர்டைஸ் புக்கிலேருந்து தான் இருக்கணும், கைட்ஸஸ்லேருந்து இருக்கக்கூடாது, நோட்ஸஸ்லேருந்து இருக்கக்கூடாதுன்றது தான் அதில் பாயிண்ட்டு. அப்போ ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு புக்குன்றது என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் ப்ரெஸ் பப்ளிஷ் பண்ணது, கேம்பிரிட்ஜ் ப்ரெஸ் பப்ளிஷ் பண்ணது, இல்லை ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக டெக்ஸ்ட் புக் தராங்க இல்லைங்களா ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய புக்ஸு அவங்களே வந்து இந்த மாதிரி ஆக்ஸ்ஃபோர்டு, மேக்மில்லன், கேம்பிரிட்ஜு இந்த மாதிரி இருக்கக்கூடிய புக்ஸில் இருந்து எடுத்து தான் அவங்க வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க. சரிங்களா? இப்போது அந்த டெக்ஸ்ட்டில் இருந்து இவங்க வந்து ரெஃபரன்ஸை எடுத்து வைக்கிறாங்க. அதை தான் பின்னாடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருந்து தான் நாங்கள் புக்ஸ் எடுத்தோன்னு சொல்லலாம். ஸோ அதை தான் நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் நீங்கள் காட்ட முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த 24 கேள்விகளுக்கு இது விடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலும், சில கொஷின்ஸ் ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் புக்லேயோ அந்த மாதிரி ஒரு மேக்மில்லன்லேயோ கேம்பிரிட்ஜ் புக்லேயோ இல்லை இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் லிட்ரேச்சர் ரிலேட்டடாக வரக்கூடிய எந்த ஒரு புக்ஸ்லேயோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சில கொஷின்ஸஸ் வந்து இதில் இருக்கிற இயரும் ஹட்சனில் இருக்கிற இயரும் வேரி ஆகுது. ஆனால் நமக்கு இங்கே கொஷின் பேங்க்கில் இல்லை அந்த கொஷின் பேப்பரில் அவங்க ஆன்சராக செட் பண்ணக்கூடியது ஹட்சன் புக்கில் அந்த ஆத்தர் என்ன ஆர்டரில் எழுதியிருக்கிறோ அந்த ஆர்டரை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க சில கேள்விகளுக்கு நான் சொல்கிறது. அப்போ அந்த ஹட்சன் புக்கை வச்சு நீங்கள் பார்க்கும்போது அந்த கேள்வி ஏற்புடையதாக இருக்குது. மற்ற புக்கு ஸ்டாண்டர்டைஸ்டு புக்குன்னு சொல்லக்கூடிய ஆக்ஸ்ஃபோர்டை வச்சு பார்க்கும்போது அந்த கேள்வி ஏற்புடையதாக இல்லை. ஸோ இப்போது அந்த தேர்வு வாரிய தலைவர் வந்து பார்த்தோன்னா பதிலளிக்கணும் அப்படின்னும் போது அவங்க அந்த வாதத்தை கூட அவங்க முன்வைக்கலாம். ஓகே, அது வந்து கவர்மெண்ட்டோடைய பிரச்சனை இல்லை டிஆர்பி போர்டோடைய பிரச்சனை. ஸோ நம்ம இங்கே விவாதிக்கக்கூடியது என்ன, நம்ம இங்கே கலந்துரையாடக்கூடியது என்ன அப்படின்னா, மறுதேர்வு வைங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகச்சரியான தீர்வாக இருக்காது. ஏன்னா இங்கிலீஷுக்கு மட்டும் ஒரு 495 பேர்கிட்ட சிவிக்கு கூப்பிட்டு இருந்துருக்குறாங்க. அவங்க 2ஆம் தேதி போயிட்டு வந்தாங்க, போன வாரம் போயிட்டு வந்தாங்க. அடுத்த மாதங்களில் இல்லை 10 தேதிக்கு மேலே நம்மளுக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வரப்போகுது, ஜூன் மாதம் இறுதிக்குள்ளார நமக்கு நியமனம் கிடைக்க போகுது அப்படின்னுன்ற அந்த ஒரு கனவோட, அந்த ஒரு அரசு பணி அப்படின்ற ஒரு கனவோட நம்ம வாழ்க்கை மாறப்போகுது அடுத்த வாரத்துலேருந்துன்ற உங்களுடைய கனவை ஒட்டுமொத்தமாக கலைக்கும் விதமாக தான் இந்த ஒரு ஸ்டே ஆர்டர் நமக்கு வந்து இருக்குது. அண்ட் இன்னொன்று அடுத்த வேறு யூடியூப்லேயோ இல்லை மற்றதுலையோ என்ன வந்திருக்குன்னா, இந்த ஆப்சண்ட் ஆனாங்க இல்லைங்களா, சிவிக்கு ஆப்சண்ட், அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏன் ஆப்சண்ட் ஆனீங்க, திரும்ப வாங்க, எல்லாம் 7ஆம் தேதிக்குள்ளார வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி 7ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட தேதியில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் காமிச்சிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிட்டு போங்கன்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ அதை வச்சுட்டு என்ன போடுறாங்க அப்படின்னாக்கா, இந்த தடைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, டிஆர்பி போர்டு தன் பணிகளை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிற ஆசிரியர் பெருமக்களே நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வருது. சரியா? இப்போது அதுலேயுமே எனக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் இருக்குது. சந்தேகம்னாக்கா நான் எந்த ஒரு க்ரெடிபிலிட்டியும் நான் சந்தேகப்படலை. என்னென்னா, இந்த ஸ்டே ஆர்டருக்கு முன்னாடி வந்தது தான் அந்த லெட்டர். இந்த ஸ்டே ஆர்டர் நேற்று வாங்கினாங்கன்னா இன்றைக்கி போயிட்டு அவங்களுக்கு அந்த தபால் சேர்ந்ததா அப்படின்றது எனக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்வி. பட் எனக்கு தெரியல. அப்படியா இருந்தால் நீங்கள் தெரியப்படுத்துங்க, தெரிஞ்சுக்கிறேன். அந்த தபால் வந்து அவங்க முன்னாடியே போட்டிருந்துருப்பாங்க. ஸோ அந்த தபால் கையில் கிடச்சி நமக்கு இன்றைக்கி வந்து அந்த தபால் கையில் கிடச்சிருந்துருக்கலாம். பட் அந்த ஸ்டே வந்து நேற்று தான் ஈவினிங்லேருந்து தான் இது வந்து கொஞ்சம் ஒரு ஹாட் நியூஸாக போய்கிட்டு இருக்கு, ரொம்ப ஒரு பேசு பொருளாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து இப்போது இதையே இன்னொரு விவாத பொருளாக இதை என்ன மாற்றலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கணும். என்னென்னா, அந்த சிவி லிஸ்ட்டை நீங்கள் பாருங்கள் நல்லா. இதில் எத்தனை பேர் மிக கவனமாக பார்த்தீங்கன்னு தெரியல. இந்த சிவி லிஸ்ட்டில் போயிட்டு தன்னுடைய கம்யூனிவலில் நான் வந்து லாஸ்ட்டு ஒரு சீட்டில் இருக்கிறேன், 2 சீட்டில் இருக்கிறேன், இல்லை கொஞ்சம் முன்னாடி இருக்கிறேன்றவங்கெல்லாம் மிக கவனமாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா,
இந்த மார்க் வந்து நம்ம என்ன ஸ்கோர் பண்ணோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று 2013 பாஸ் பண்ணியிருந்தா 5 மார்க்கு, 17 பாஸ் பண்ணியிருந்தா 3 மார்க்கு, 2022 பாஸ் பண்ணியிருந்தா ½ மார்க் கொடுத்தாங்க, 0.50. ஸோ இந்த மார்க்கை கால்குலேட் பண்ணாமல் எக்ஸாமில் மட்டும் ஸ்கோர் பண்ண மார்க்கை நீங்கள் நிறையா எடுத்து பாருங்கள். 2022 டெட் பாஸ் பண்ண பசங்க, இது நான் வந்து 13 பாஸ் பண்ணவங்களையோ 17 பாஸ் பண்ணவங்களையோ டிகிரேட் பண்ணி பேசலை. பட் 2022 பாஸ் பண்ண பசங்க எல்லாரையும் பாருங்கள். 2017 2013 ஸ்கோர் பண்ணவங்களை விட அந்த 150 மார்க் இருக்குது இல்லைங்களா, அந்த 150 மார்க்குங்க அவங்க எடுத்துருக்கக்கூடிய மதிப்பெண் அதிகமாகவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2022 பாஸ் பண்ண ஒரு நபர் வந்து 105 மார்க் எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் 2022 தான் டெட்டு பாஸ் பண்ணியிருக்காரு. அப்போது அவருடைய மதிப்பெண் 105.50 இப்படி இருக்குது. இதே ஒருத்தர் வந்து 2013 வந்து ஒருத்தர் பாஸ் பண்ணியிருக்கிறார். அவர் வந்து 101 மதிப்பெண் தான் எடுத்திருக்கிறாரு. அப்போது 2013 அவருக்கு பாஸ் பண்ணதுனால வெயிட்டேஜ் வந்து 5 மதிப்பெண்கள் கொடுத்தாங்க. அப்போ இவர் 106 மாறிட்டார். இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், 2022 டெட் பாஸ் பண்ணவன் 105 மதிப்பெண், 2022 பாஸ் பண்ணதுனால அவருக்கு 0.50 மார்க்ஸ் அவார்ட் பண்ணதுனால அவர் 105.50 எடுத்தார். இன்னொருத்தவங்க 2013 பாஸ் பண்ணவங்க 101 மார்க்கு, ஆனால் அவங்களுக்கு அந்த 5 மார்க் அவார்ட் பண்ணதுனால அவர் என்ன ஆகிட்டார், 106 எடுத்துட்டார். இவங்களோட முன்னாடி போயிட்டார். இப்போ 2022 பாஸ் பண்ணவங்க எல்லாரும் வந்து நான் டேரெக்டாக எக்ஸாமில் பாஸ் பண்ணது வந்து 105, அவங்க வந்து இப்படி போயிட்டாங்க, எனக்கு அதுக்கு ஒரு கேஸ் போடுங்கன்னு எல்லாரும் கிளம்பி வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே யாருமே வந்து அரசு பணின்றதை நினச்சி பார்க்கவே முடியாது. இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காகவே இருக்குது. ஒரு எக்ஸாம்னு ஒன்று நடந்தால், ஒரு ரிசல்ட் ஒன்று நடந்தால் அதுக்கு ஒரு ஸ்டே வாங்குறது. இங்கே நாளைக்கு ஒரு அநீதி அந்த சிவிலிஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு நடந்தாலும் அதை கொண்டு போயிட்டு கேஸாக போயிட்டு ஃபைல் பண்ணி கேஸ் நடத்தக்கூடிய தெம்பில்லாத நிறையா ஏழை ஆசிரியர்கள் தங்கள் கனவுகளை சுமந்துக்கிட்டு எங்களுக்கு அரசு பணி மட்டும்தான் ஒரே வேலைன்னு வந்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போது நீங்கள் உங்களுடைய வாதம் மிகச்சரியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் மற்றவங்கள பற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்போ 2013 இந்த மாதிரி நியமன தேர்வுன்ற ஒரு அரசாணையே இல்லாத பட்சத்தில் நாங்கள் டெட்டு பாஸ் பண்ணி வச்சுட்டோம், நீங்கள் எதுக்கு எங்களுக்கு நியமன தேர்வு அப்படின்னு கேட்டு நிறைய பேர் போராடினாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து நம்ம மனதார பாராட்டலாம். ஏன்னா அவங்க கேட்டது எனக்கு டெஸ்ட்டே வேணான்னு தான் கேட்டாங்க. அதேமாரி அரசு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு நடத்திடுச்சு. அந்த போராட்டத்தில் கலந்துக்கின எவ்வளோ பேர் கூட இந்த தேர்வையும் ஏற்றுக்கிட்டு எழுதி 2013 பாஸ் ஆனவங்க எவ்வளோ பேர் அதில் இருக்காங்களே. ஈவன் 2012 இருக்காங்க, 13 இருக்காங்க. அவங்கெல்லாம் 5 மார்க் அவார்ட் ஆனதுனால முன்னாடி தான் இருக்காங்க. ஸோ அதை யாரும் வந்து பெருசாக வந்து இங்கே நம்ம பேசலையே, ஏன் அவங்களுக்கு 5 மார்க் கொடுத்ததுனால எனக்கு முன்னாடி போயிட்டாங்கன்னு யாரும் பேசலையே. இட்ஸ் ரைட் திங். ஏன்னா 13 பாஸ் பண்ணவங்களுக்கு அவங்க வந்து 6 மார்க்கு, வருஷத்துக்கு 6 மார்க்குன்னு போட்டு இத்தனை வருஷத்துக்கு உங்களுக்கு எத்தனை மார்க்குன்னு கொடுக்குறாங்க. 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வருஷத்துக்கு 6 மார்க்குன்னு போட்டு அவங்களுக்கு 5 மார்க் கொடுக்குறாங்க. இதை எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 13 17க்கு 17 பாஸ் பண்ணவங்களுக்கு 3 மார்க் வருது. ஸோ இது எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்போது ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்தை நோக்கி நகரும் பொழுது அந்த மாறுதல்களை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ 17 பாஸ் பண்ணவங்க யாருக்குமே கூட நியமன தேர்வுன்னு ஒன்று வர்றதில் விருப்பம் இல்லை. ஏன்னா நாங்கள் பாஸ் பண்ணும்போது நீங்கள் அப்படி சொல்லலையே, எங்களுக்கு போஸ்டிங் போடுங்கன்னு சொன்னாங்க. பட் இதுதான் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் நடக்கும்போது அதோடைய க்ரெடிபிலிட்டி, அதோடைய அந்த கொஷினுடைய தன்மை, இது எல்லாமே வந்து கொஞ்சம் மேலோட்டமாக இருக்கும். நம்ம இப்போவே படிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு தோணும். இந்த எண்ணம் எப்போந்து வருதுன்னா 2011-12 வந்து டெட்டை தகுதி தேர்வை ஸ்டார்ட் பண்ணும்போது யாருமே அதை ஏற்றுக்கல. எல்லாருமே என்ன சொன்னாங்க, சீனியாரிட்டி தான் வரும், இதெல்லாம் என்ன கவர்மெண்ட் வந்து இது ஏற்றுக்காது, தள்ளுபடி பண்ணிவிடும், கேஸ் போடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் டெட்டு தேர்வை வச்சாங்க, டைரெக்டாகவே சிஎம் கையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, படிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த 2011 வந்த அந்த ஒரு கேள்விகளை கொஷின் பேப்பரை நம்ம மாடலாக வச்சு பார்க்கும்போது வெறும் எல்லாமே பாக்ஸ் கொஷின் அவுட்டராக இருந்த கொஷின். அதுக்கப்புறம் கடினத்தன்மை அதிகமாச்சு. இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த நியமன தேர்வுக்கு படிக்க வந்தவங்க என்ன பண்ணாங்க, நம்ம இப்போவே படிச்சிட்டோம் உள்ளே போயிடலாம், ஏன்னா கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா அதுலேருந்து மாறாது, விலகாது அப்படின்றது தான். நீங்கள் இதுக்கே நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து கேஸ் போடுறீங்க, போராடுறீங்க, இல்லை பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலுமே இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்னு சொல்லிட்டு ஒன்று வருது.
நெட்டு செட்டு பிஹெச்டி இருந்தால் அவங்கள வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக கவர்மெண்ட் காலேஜஸில் அப்பாயிண்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதுதான் நாம்ஸு. 2019 அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அப்ளை பண்ணாங்க, எல்லாமே நடந்துச்சு. ஆனால் இன்டர்வியூ நடக்கவே இல்லை. ஆனால் இப்போது 2023, 24 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ. ப்ரைவேட் காலேஜஸில் ஒர்க் பண்ண யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்படி பல்வேறு மாறுதல்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ ஃபில்ட்ரேஷன் பண்ணணுமோ அவ்வளோ ஃபில்ட்ரேஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ அதுக்காக அந்த நெட் பாஸ் பண்ணவங்க, பிஹெச்டி வச்சுருக்கவங்க, செட் பாஸ் பண்ணவங்க எங்களுக்கு இது வேணான்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்றது தெரியாது. ஆனால் எக்ஸாம் ப்ராசஸும் போய்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் ஆகஸ்ட்டில் எக்ஸாம் டென்டேட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது நடக்குமா நடக்காது? ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி போராடுங்க, அந்த விஷயம் நடக்காமல் தடுங்க. ஒரு விஷயம் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மற்றவங்களையும் போயிட்டு கெடுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட் ரேங்க் வந்திருக்கிறாங்க, சிவி லிஸ்ட்டில் ஒருத்தவங்க ஸ்டேட் ரேங்க் வந்திருக்காங்க. நீங்கள் அடுத்த டெஸ்ட்டு வச்சிங்கன்னா அதே நபர் தான் ஸ்டேட் ரேங்க் வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, மாறலாம். இப்போ அந்த ஸ்டேட் ரேங்க் எடுத்த பர்சன் வந்து நான் போன வாட்டி வச்சதில் நான் தான் ஸ்டேட் ரேங்க்கு, இந்த வாட்டி நான் வரல, எனக்கு நீங்கள் வந்து அப்போது இந்த எக்ஸாமில் நீங்கள் என்ன முறைகேடு பண்ணி என்ன பின்னாடி தள்ளிட்டீங்கன்னு அவங்க எழுந்து வர ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து ஒரு முடிவே இல்லாமலே போயிடும். ஸோ அதனால் சிவிக்கு போயிட்டு வந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை செகண்ட் சிவி லிஸ்ட் விடுவாங்களான்னு வெயிட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணவங்களா இருக்கட்டும், இவங்களுடைய எல்லாருடைய நம்பிக்கையும் கலைக்கும் விதமாக தான் இந்த ஸ்டே ஆர்டர் நமக்கு வந்திருக்கு. ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயம் வந்து இன்னும் யாருக்குமே சரி வர தெரியலை. ஸோ எல்லாருமே வந்து அடுத்தது எஸ்ஜிடி தள்ளி போகுமா, இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, அந்த கேள்வியே வேண்டாங்க. யாருக்கு தான் தெரியுது? இல்லை இவங்க யார் வந்து இப்போ டைரக்டடாக ரிலேட்டட் டு டிஆர்பியாக இருக்காங்க, இல்லை இவங்களை கேட்டால் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கீழே நீங்கள் கமெண்ட்லேயே சார் எஸ்ஜிடி தள்ளி போகுமான்னு கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? சரி, இங்கே எல்லாருமே வந்து ஒரு காமன் மேன், ஒரு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு அவேர்னஸில் வரக்கூடிய நியூஸஸை வச்சுக்கிட்டு, இல்லை நம்ம கேள்விப்படுற நியூஸஸை வச்சுக்கிட்டு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதனால் வந்து இந்த பட்டதாரி ஆசிரியர்கள் 13க்கு அப்புறம் போஸ்டிங்கே போடலை, அட்லீஸ்ட் இப்போ வச்சு போட போகிறாங்க. நம்ம போகாட்டியும் அடுத்தவங்க யாரோ ஒருத்தவங்க போகணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருந்தால் அடுத்தடுத்து இதே எக்ஸாம் வரப்போது போஸ்டிங் போட்டுக்கிட்டே இருக்க போகிறாங்க. நீங்கள் இதை தடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கேஸே 1 வருஷம் 2 வருஷம் இழுத்துக்கிட்டு போயிடும். சரிங்களா? அந்த 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளார இந்த அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா அடுத்த 2 வருஷத்துக்குள்ளார இன்னொரு நோட்டிஃபிகேஷன் அவங்க விட போகிறாங்க. நீங்கள் இப்போ போராடுறவங்க எல்லாருமே படிச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு போயிட போகிறீங்க. நம்ம அதை விட்டுட்டு நம்ம வெறும் போராட்டம் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அது வந்து சரியான ஒரு வழி இல்லை. போராடுவது என்பது சரியான வழி இல்லைன்னு நான் சொல்லலை. பட் எல்லாத்துக்குமே இப்படி போர்க்கொடி தூக்குவது என்பது மற்றவர்களின் நிம்மதியை வந்து உருகுலிக்கும் விதமாக தான் இருக்குது. இப்போ 41,485 பேர் எழுதியிருக்கிறாங்க. 41,485 வேகன்சி எங்களுக்கு கிரியேட் பண்ணுங்கன்னு கேட்குறதுல என்ன நியாயம் இருக்குது? இது ப்ராக்டிக்கலாக வந்து இது என்ன சொல்கிறது, ஏற்புடையதாகவே இல்லை. நான் கூறிய கருத்துக்களில் உங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம். ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை தான் சொல்ல போகிறாங்க. சரிங்களா? இப்போது அந்த முரண்பாடுகள் இருக்கிற பட்சத்தில் யாரோ ஒருத்தவங்களுக்கு தெளிவு என்பது உனக்கு கிடைக்க போகுது. பட் இப்போ 2 வார காலம் அப்படின்றது அந்த சிவி போயிட்டு வந்தவங்களுடைய மனநிலையை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் இவ்வளோ தூரம் பேசுகிறதுனால நான் சிவி போயிட்டு வந்துட்டுனான்னு இருக்கீங்க. நான் அந்த எக்ஸாமுக்கே அப்ளை பண்ணவும் இல்லை, நான் டெட்டு வந்து பேப்பர் 2 நான் வந்து பாஸும் பண்ணல. ஸோ அதனால் நான் அதுக்கு எலிஜிபிளே இல்லை. பட் நம்ம வேறு ஒரு எக்ஸாம் போய்கிட்டு இருக்கிறோம், வேறு ஒரு எக்ஸாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இல்லை யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிருக்கிறோம். இதுதான் நம்மளோட ஜாபாக இருக்குது. அப்போ உனக்கு இதோட வழி தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதும் சரியாக இருக்காது. அதனுடைய வழி புரிஞ்சதுனால தான் இவ்வளோ கேப்புக்கு அப்புறம் நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோஸ் வந்து இது ரிலேட்டடாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அரசு இல்லை ஆசிரியர் தேர்வு வாரியம் இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பதில் அளிப்பாங்க. சரிங்களா? ஒரு வேளை யூஜிடிஆர்பியில் ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னா சிவிக்கு கூப்பிட்ட எல்லாரும் அந்த முறைகேடில் பண்ணியிருக்க போகிறது இல்லை. முறைகேடு யார் பண்ணாங்களோ நீங்கள் அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க. ஸோ அவங்கள வெளியில் அனுப்புங்க, அவங்கள பட்டியலேருந்து நீக்குங்க. அப்போ அவங்கள அந்த பட்டியலேருந்து நீக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க ஜென்ரல் டர்னில் இருந்தாங்கன்னா வேற ஒரு நபர் ஜென்ரல் டர்னில் மேலே போக போகிறாரு. அவர் எந்த கம்யூனியில் சேர்ந்தவராக இருக்கிறாரோ அந்த கம்யூனியில் பார்டரில் இருக்கிறவங்க
ஒரு ஸ்டெப் மேலே போக போகிறாங்க, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜாப் கிடைக்க போகுது. அப்போ அது ஃபேர் ஜாப்பாக தான் இருக்க போகுது. இதுதான் வந்து ஒரு யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாத ஒரு முடிவாக இருக்குமே தவிர்த்துட்டு, இந்த சூரி பரோட்டா சாப்பிட்ற கதையாக திரும்பி கோடை ஃபஸ்ட்லேருந்து அழி நான் ஃபஸ்ட்லேருந்து சாப்பிட்றேன் அப்படின்றது மிக மிக மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை, உண்மையாக சின்சியராக படிச்சுட்டு போயிட்டு எழுதிட்டு மெரிட் லிஸ்ட்டில் வந்தவங்கள மிக பெரிதும் பாதிக்கும். ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது என்பது மிக சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஒரு வருட காலம் 1.5 வருட காலம் அனைத்து சந்தோஷங்களையும் இழந்து, உறவுகளுடைய ஃபங்க்ஷன்ஸை இழந்து, ஒரு ஒய்ஃப் படிக்கிறானா ஹஸ்பண்டோட சாக்ரிஃபைஸ், ஹஸ்பண்ட் படிக்கிறானா ஒய்ஃபோட சாக்ரிஃபைஸ், பசங்களை விட்டுட்டு தனியாக போயிட்டு கோச்சிங் சென்டர் போயிட்டு தன்னுடைய ஜுவல்ஸு வச்சு படித்தவங்கெல்லாம் நிறையா பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஒரு அரசு பணி என்பது மெரிட்டில் நடக்குது அப்படின்ற அந்த ஒரு கனவை வந்து கலைக்காமல் இருங்கன்றது தான் எங்களோட வேண்டுகோளாக இருக்குது. ஏன்னா அவங்களால வந்து திரும்ப எதிர்த்து ஒரு கேஸ் போட்டுக்கிட்டு நடத்த முடியாதவங்களுடைய வழி தான் இது. பிஜிடிஆர்பி இப்போ 2022 நடந்து முடிஞ்சதில் ஷிஃப்ட் பேசிஸில் நடத்தினாங்க. ஷிஃப்ட் பேசிஸில் நடத்தி நார்மலைசைஸ் பண்ணாங்க. அதுலேயே நிறைய முரண்பாடு இருக்குது. இதுவாச்சும் பரவாயில்ல, ஒரு நாளில் ஒரு செஷனில் இங்கிலீஷ் நடந்து முடிஞ்சிடுச்சு. இது ஒன்றும் ஷிஃப்ட் பேசிஸில் நடந்துருந்தாக்கா இன்னும் மிகப்பெரிய முரண்பாடுகள் இருந்திருக்கும். அந்த ஷிஃப்ட்டில் ஈஸியான கொஷின் எங்களுதில் இல்லை. இப்போ நார்மலைசேஷன் போடும்போது பாயிண்டில் போயிட்டான். நீங்கள் பாயிண்டில் போனது அப்படின்றது பிஜிடிஆர்பியில் நாங்கள் சந்தித்த ஒன்று. ஒரு பாயிண்டில் போயிடுச்சு, நார்மலைசேஷன்னால அப்படி நடந்தது. ஸோ அதை நம்ம போயிட்டு திரும்பி கேஸ் போட்டுட்டு இருந்தோன்னா இப்போ 22 போயிட்டு ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சுட்டாங்க அவங்க எல்லாருமே. அப்போ 2 வருஷத்தோட சம்பளத்தை யோசிச்சு பாருங்கள், 2 வருஷத்துடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த சிவிலிஸ்ட்டு போயிட்டு இன்னும் 2 வாரத்தில் நியமன ஆணை என்பவர்களுக்கு நீங்கள் செய்ய போவது இதுதான். 1 வருஷமோ 1.5 வருஷமோ அந்த கேஸ் இழுத்துக்கிட்டே போச்சுனாக்கா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படிலாம் நடக்கக்கூடாது. 2 வார காலத்திற்குள் ஆசிரியர் தேர்வு வாரியம் இதற்கு ஒரு நல்ல பதில் வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு நல்ல பதில் அனைவருக்கும் திருப்திப்படுத்தும் விதமாக இருக்கிற பட்சத்தில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அனைவருமே கனவோடு தான் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அனைவருக்கும் அரசு பணி என்பது கனவாகவே ஆயிடக்கூடாது. எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இதில் கடவுளுடைய அனுகிரகம், லக் ஃபேக்டர், இது ரெண்டும் நீங்கள் எழுத போகிற அந்த ஒரு எக்ஸாம் ஹாலில் அந்த ஒரு 3 மணி நேரத்தில் உங்கள் கூட இருக்கிற பட்சத்தில் இந்த 24 வினாக்களுக்கான மதிப்பெண் இல்லை, எத்தனை மதிப்பெண் நல்லா இருந்தாலும் நீங்கள் டிக் பண்ணுறது தான் ரைட்டாக இருக்க போகுது. இங்கே யாருமே வந்து நீங்கள் வந்து இது தெரிஞ்சு தான் டிக் பண்ணிங்களான்ற கேள்வி இங்கே இல்லை. நான் ஷேட் பண்ணுறது ரைட்டாக இருந்தால் போதும். இதுதான் அப்ஜெக்டிவ் டைப் சொல்கிறது. நீ படிச்சுட்டு வந்து தான் அது ரைட்டாக ஆனியான்ற கேள்வி கேட்குறது என்பது உகந்ததாக எங்களுக்கு தோணலை. சரிங்களா? ஸோ பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த யூஜிடிஆர்பியோடைய அடுத்த கட்ட அதுக்காக வெயிட் பண்ணிக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களின் சார்பாகவும் இல்லை சிவிலிஸ்ட்டு போயிட்டு வந்தவங்க பாதிக்கப்படாதவர்களின் சார்பாகவும் இது வந்து எங்களுடைய கனிவான ஒரு வேண்டுகோளாக இருக்குது. ஸோ சிவிலிஸ்ட் போயிட்டு வந்து செக் பண்ணிவிட்டு நைட்டு 12 மணி 1 மணிக்கெல்லாம் எழுந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டாங்களான்னு. திடீர்னு பார்க்கும்போது இப்படி ஒரு செய்தி மிக அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதே வந்து நடக்கட்டும். ஒரு நல்ல சாதகமான ஒரு தீர்ப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் சைட்லேருந்து கொடுக்கட்டும். மதுரை கிளை அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை வந்து தருவாங்க அப்படின்ட்டு நம்பி அடுத்த அப்டேட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தேங்க்யூ.